ஹாய் வியூவர்ஸ், வணக்க நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல். 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயிலுடைய சிறப்புகளையும் வரலாற்றையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சுக்கிரீஸ்வரர் கோயிலில் இருக்கிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. திருப்பூர்லேருந்து ஊத்துக்குளி போகிற வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரிய பாலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயிலுங்க. இந்த கோயிலுடைய வரலாற்றையும் சிறப்பம்சங்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வணங்கிட்டு இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் வாங்க. விநாயகரை வணங்கியாச்சுங்க. இப்போ வாங்க இந்த கோயிலுடைய வரலாறு பார்க்கலாம். சுக்கிரீஸ்வரர் கோயில் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இந்த வழியை போகிறப்ப ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்கிரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக தலப்புராணம் கூறுதுங்க. இதற்கு சான்றாக இக்கோயிலின் அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து புடைப்பு சிற்பம் உள்ளதுங்க. இத்தலை இறைவன் குறுப்புத்துளி ஆடுடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலான சுக்கிரீஸ்வரர் கோயில் முந்தைய காலத்தில் முகுந்தாபுரி பட்டணம் என அழைக்கப்பட்ட இந்த கோயில் பேரரசர்களால் ஆளப்பட்டதுடன் மிகப்பெரிய வியாபத்தலமாகவும் இருந்துள்ளது. கோட்டை கொத்தளங்களுடன் பெரிய அளவில் கோயில் தலமும் சுற்றுப்புறமும் இருந்துள்ளதுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தொழில்துறை தெரிவித்துள்ளதுங்க. இங்கு மூலவர் சுக்கிரீஸ்வரர் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளாருங்க. வலதுபுறம் ஆவுடை நாயகி அம்மன் வீற்றிருக்கார். சுற்று பிரகாரங்களில் கன்னிமூல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் சன்னிகளும் இருக்குதுங்க. வேறெந்த சிவன் கோயிலிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேர் எதிரே பத்திரகாளியம்மன் சன்னதியும் உள்ளதுங்க. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் இக்கோயிலில் பஞ்சலிங்கம் அமைந்திருக்குதுங்க. மூலவராக அக்னி லிங்கமும் கோயிலை சுற்றியுள்ள 3 லிங்கங்களும் சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழ் 5வதாக
ஆகாசலிங்கமும் அமைந்துள்ளதுங்க. எந்த சிவன் கோயிலும் இல்லாத அற்புதங்கள் அந்த கோயில் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நந்தி 2 நந்தி இருக்குங்க, ஒன்றுக்கு பின் ஒன்று. முன்னாடி நந்திக்கு பார்த்திங்கன்னா கொம்பு காது இருக்காதுங்க. இந்த நந்தி பசுவாக அருகில் உள்ள விவசாய நிலத்துக்கு சென்று மேய்ந்த போது ஆத்திரமடைந்த விவசாயி அதன் காதையும் கொம்பையும் அறுத்துள்ளார். மறுநாள் கோயிலுக்கு சென்று பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து ரத்தம் வழிந்துள்ளதுங்க. அதிர்ச்சி அடைந்த விவசாயி தனது தோட்டத்துக்கு வந்த நந்தி என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கியுள்ளார். மேலும் தவறுக்கு பிராயச்சித்தமாக மற்றொரு நந்தி சிலையை செய்து பிரதிஷ்டை செய்துள்ளார். அடுத்த நாள் பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலே மாறி இருந்துள்ளது. அவரது கனவில் சிவன் வந்து, உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான், பழைய நந்தி முன்னால் இருக்கட்டும், புதியது பின்னால் தான் இருக்கட்டும் என்று கூறினாராம். இவ்வாறு கோயிலில் 2 நந்திகள் அமைந்துள்ளன. பிரதோஷ காலையில் 2 சிலைக்கும் பூசை நடத்தப்படுகிறது. சுந்தரேஸ்வரருக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க, மிளகேஸ்வரர். உடம்பில் மருகு உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து சிவனுக்கு மிளக வைத்து பூஜித்து 48 நாட்கள் அதை சாப்பிட்டு வந்தால் மருக்கள் அனைத்தும் மறைந்து விடுவதாக நம்பிக்கை. இதனால் விழா காலங்களில் இப்பகுதி மக்கள் மிளகரைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இக்கோயிலில் உள்ள மரம் தலவிருட்சமாக வணங்கப்படுகிறது. உத்தராயணமும் தட்சிணாயனமும் சந்திக்கும் வேளையில் சுவாமி மீது சூரிய ஒளி படும் வகையில் கட்டிடக்கலை அமைந்துள்ளதுங்க. கோயில் விமானம் சோழர்கள் பாணியில் அமைந்துள்ளது. திருவாதிரை நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இறைவனை வழிபடுவது வழக்கம். அதேபோல் நடராஜர் பெருமானுக்கு பாரம்பரியமிக்க பூஜைகள் நடைபெறுகிறது. கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் மதியானம் 1 மணி வரை திறந்துருக்குங்க. சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. நண்பர்கள் டைம் கிடச்சுன்னா ஒன் டைம் இந்த கோயிலுக்கு வந்து போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.